உங்களுக்கு அதாவது திடீர்னு பசிக்குதுன்னு வைங்க. என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா உடனே ஏதாச்சும் ஒரு சாப்பாடு தேடி சாப்பிடுவோம் இல்லையா? ஆமா, கரெக்ட். அதே மாதிரி உங்க வீட்டு ரிமோட் கண்ட்ரோல்ல இருக்கிற பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தூக்கி குப்பையில போட்டு புது பேட்டரி வாங்குவோம். எக்ஸாக்ட்லி. இதுதான் நமக்கு தெரிஞ்ச லாஜிக். அதாவது நாம வாழ்ற இந்த பைனரி உலகம் இப்படிதான் இயங்குது. இயங்குறதுக்கு வெறியில இருந்து ஏதோ ஒரு எரிபொருள் தேவை. அது தீர்த்து போச்சுன்னா அந்த பொருளோட கதை முடிஞ்சது. அதானே உங்க பாயிண்ட்? கரெக்ட், அதுதான். ஆனா நேயர்களே, இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடல்ல பேச போற விஷயம் இந்த அடிப்படையான லாஜிக்கையே கேள்விக்குள்ளாக்குது. ஆமா, மனுஷங்களுக்கு உணவு தேவை, இயந்திரங்களுக்கு வெளியிலிருந்து எனர்ஜி தேவைங்கிற இந்த கட்டமைப்பையே சுக்குநூறா உடைக்கிற ரெண்டு வித்தியாசமான ஆதாரங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். நிஜமாவே இன்னைக்கு நாம பேச போற விஷயங்கள் உங்களை ரொம்பவே வியப்புல அழுத்தலாம், அல்லது ஒரு மாதிரி தலை சுற்று கூட வைக்கலாம். ஏன்னா இந்த ஆதாரங்கள் முன்வைக்கிற விஷயங்கள் அப்படிப்பட்டது. ஆமா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெங்கடேசன் அவங்க எழுதின உணவில்லாமல் வாழும் கலை அப்படிங்கிற புத்தகம் மனிதர்களால உணவே இல்லாம காத்துல இருக்கிற கதிர்வீழ்ச்சியை ஈர்த்து வாழ முடியும்னு இது சொல்லுது. இன்னொரு பக்கம் ஆராய்ச்சியாளர் இனியன் காமு அவங்களோட கண்ணம்மா அறிவியல் தொடர்பான குவாண்டம் தெர்மோடைனமிக்ஸ் ஆய்வு குறிப்புகள். அதாவது செத்துப்போன குப்பையில வீசின ஒரு டெட் பேட்டரியில இருந்து எந்த சார்ஜும் பண்ணாம 49 நாட்களா தொடர்ந்து மின்சாரம் எடுக்க முடியும்னு அந்த குறிப்புகள் சொல்லுது. இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டு ஆதாரங்களும் பார்க்கறதுக்கு முற்றிலும் சம்பந்தமே இல்லாத துறை மாதிரி தெரியலாம். கரெக்ட். ஒன்னு பயாலஜி மற்றும் தத்துவம், இன்னொன்னு தூய இயற்பியல், அதாவது குவாண்டம் சயின்ஸ். ஆமா, ஆனா இந்த ரெண்டையும் இணைக்கிற ஒரு மைய புள்ளி இருக்கு. அதுதான் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் அல்லது ஆற்றல் அறுவடை. சோ இந்த தத்துவங்கள் எப்படி வேலை செய்யுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கறத எந்த சார்பும் இல்லாம நியூட்ரலா அலசுறது தான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். கண்டிப்பா. சோ நேரா விஷயத்துக்கு வந்துடலாம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். நாம தினமும் சாப்பிடறத ஒரு விறகு அடுப்பு மாதிரி நினைக்கிறோம் இல்லையா? விறகு போட்டாதான் அடுப்பு எரியும், கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொடுத்தாதான் உடம்பு இயங்கும். அதுதான் பொதுவான சயின்ஸ். ஆனா இந்த வெங்கடேஷன் புத்தகம் சொல்றத பார்த்தா நம்ம உடம்பையே ஒரு சோலார் பேனல் இல்லனா ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி மாத்த முடியும்னு சொல்றாங்களே. ஆமா, காத்துல இருக்கிற கதிர்வீச்சியே டைரக்டா உடம்பு ஈர்த்துக்கும்னு சொல்றாங்க. ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது எப்படி சாத்தியம்னு இந்த ஆதாரம் விளக்குது. இந்த புத்தகம் இத ஒரு வேதியியல் மற்றும் இயற்பியல் கோணத்துல அணுகுது. நம்ம உடம்புக்கு அடிப்படையான 4 மூலக்கூறுகள் இருக்கு. ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், அப்புறம் நைட்ரஜன். ஓகே. இந்த ஆதாரத்தின்படி இந்த 4க்கும் ஐசோடோப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், கொஞ்சம் நிறுத்துங்க. ஐசோடோப்புகள்னா என்ன? பிசிக்ஸ் படிச்சு ரொம்ப வருஷம் ஆன நேயர்களுக்காக இத கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? ஷூர். ஒரு தனிமத்தோட அணுக்கள் ஆனா வழக்கத்தை விட கொஞ்சம் அதிக எடையோட இருந்தா அத நாம ஐசோடோப்புகள்னு சொல்லுவோம். ஓஹோ, எடையில இருக்கிற வித்தியாசம். கரெக்ட். உதாரணத்துக்கு சாதாரண கார்பன் ரொம்ப நிலையானது. ஆனா கார்பன் 14 அப்படிங்கிற ஐசோடோப் நிலையற்றது. அது தங்கிட்ட இருக்கிற அதிகப்படியான எனர்ஜிய தொடர்ந்து ஒரு மில்லிய கதிர்வீச்சா வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது ரேடியோ ஆக்டிவ் டீகேன்னு சொல்லுவாங்கல்ல, அதானா? எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி தான் பொட்டாசியம் 40 அப்படிங்கிறதும். இந்த கார்பன் 14, பொட்டாசியம் 40 இயற்கையிலேயே எங்கும் நிறைஞ்சிருக்கு. ஓகே, அப்ப புத்தகம் என்ன சொல்ல வருது? மனித உடம்பு இந்த இயற்கையான கதிர்வீச்சை உள்வாங்கி அதை தனக்கான ஆற்றலா மாத்திக்கிற உள்ளார்ந்த திறனை கொண்டிருக்குன்னு இந்த ஆதாரம் வாதிடுது. அப்படியா? அப்ப நம்ம உடம்புக்குள்ளேயே இயற்கையா ஒரு பவர் பிளான்ட் இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுதா? ஆனா அது எப்படி வேலை செய்யும்? காத்துல இருக்கிறத எப்படி உடம்பு இருக்கும்? அதுக்கு தான் உணவை நிறுத்தி உடலுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும்னு ஆசிரியர் சொல்றாரு. நம்ம ஜீரண மண்டலம் செயல்படுறதை நிறுத்தும் போது, அதாவது சாப்பிடாம இருக்கும்போது, ஆமா, அப்போ உடம்புக்குள்ள ஒரு வகையான வெற்றிடம் அல்லது ஈர்ப்பு விசை உருவாகுது. அந்த சமயத்துல காத்துல இருக்கிற நைட்ரஜனை உடம்பு டைரக்டா ஈர்த்து அதை புரோட்டான்களா மாத்திக்குதுன்னு இந்த புத்தகம் விளக்குது. கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த கால பயிற்சி தேவைன்னும் இததான் தொன்மையான நூல்கள்ல அகத்தூய்மைன்னு சொல்றாங்கன்னு அவர் குறிப்பிட்டாரு. ஆனா இந்த அகத்தூய்மை அப்படிங்கிற வார்த்தை கேட்கறதுக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலா, அதாவது ஆன்மீகமா இருக்கே. அது மட்டும் இல்லாம உணவை நிறுத்தினா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்றது மாடர்ன் மெடிசினுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கே. உண்மைதான்.
ஆனா இதுக்கு அவங்க ஒரு சுவாரஸ்யமான அடிப்படையை முன்வைக்கிறாங்க. இந்த புத்தகம் திருமந்திரம் அப்புறம் திருக்குறளை இதுக்கு மேற்கோளா காட்டுது. திருக்குறளையா? எப்படி? அதாவது நாம சாப்பிடுற உணவு செரிக்கிறதுக்காக சுரக்கிற ஜீரண நீரு, சளி, பித்த நீர் இதுங்க தான் வாதம், பித்தம் மாதிரி கொடிய நோய்களுக்கு காரணம்னு அவர் வாதிடுறாரு. ஓ, ஜீரண நீரே நோயா மாறுதுன்னு சொல்றாராம். ஆமா, திருவள்ளுவரோட 94வது குறளான மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அந்த குறளையும் 946வது குறளையும் இதுக்கு தத்துவார்த்த அடிப்படையா ஒரு பயன்படுத்துறாரு. எனக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கு. திருவள்ளுவர் மருத்துவம் பத்தி சொல்லியிருக்காருங்கிறது உண்மைதான். ஆனா அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னா? முதல்ல சாப்பிட்டது செரிச்சப்புறம் அடுத்த உணவை சாப்பிடுன்னு அர்த்தம். கரெக்ட். எங்கேயும் சாப்பிடவே வேண்டாம், காத்துல இருக்கிறது ஈர்த்துக்கோன்னு அவர் சொல்லலையே. இந்த ஆதாரம் இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுது? இது ஒரு மிக சரியான கேள்வி. ஆசிரியர் இந்த வரிகளை நேரடி பொருள்ல எடுத்துக்கல. மாறா இது ஒரு உச்சக்கட்ட சாத்தியக்கூறா பார்க்கறார். அதாவது எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டியா? ஆமா, செரிமானத்தோட தேவையை குறைச்சிக்கிட்டே வந்தா கடைசியில செரிமானமே தேவையில்லாத ஒரு நிலை உருவாகும் இல்லையா? அததான் அவர் ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்றார். பரிணாம வளர்ச்சியா? நாம ஏன் பிறந்தது முதலே சாப்பிட பழகுறோம், பசிங்கிற ஒண்ணு ஏன் உயிரினங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஆதாரம் எவல்யூஷனை எப்படி பயன்படுத்துது? இந்த புத்தகம் உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சியை 7 படிகளா பிரிக்குது. ஓரறிவு கொண்ட தாவரம் முதல் 7ஆம் அறிவு கொண்ட மனிதன் வரை இந்த ஈர்ப்பு எப்படி மாறுதுன்னு விளக்குது. ஓகே. இதுல 5 அறிவு கொண்ட பாலூட்டிகளுக்கு தான் இந்த வாய் ருசி அல்லது டேஸ்ட் டிசைர் மரபணுவிலேயே மிக ஆழமா பதிவாகியிருக்குன்னு சொல்றாரு. மரபணுவுல பதிவாயிருக்கா? அப்ப நம்ம சாப்பிடுற பழக்கம் வெறும் கலாச்சாரம் கிடையாது, அது ஒரு ஜெனடிக் மெமரி அப்படிங்கறாரா? எக்ஸாக்ட்லி. இதுக்கு ஏதாவது குறிப்பான உதாரணம் அவர் கொடுத்திருக்காரா? ரொம்ப அருமையான ஒரு உதாரணத்தை அவர் சொல்றாரு. பிறந்து சில நாட்களே ஆன இன்னும் கண்ணே திறக்காத ஒரு கைக்குழந்தையோட நாக்குல தேன் வைக்கும்போது என்ன நடக்கும்? அது சிரிக்கும், முகம் மாறும். ஆமா, ஆனா அந்த சிசுவுக்கு தேன்னா என்னன்னே தெரியாது. அது வரைக்கும் அது எதையும் சுவைச்சதும் இல்ல. ஆனா முகம் சந்தோஷமா மாறுது. கரெக்ட். அதே குழந்தை நாக்குல கசப்பான வசம்பு வச்சா என்ன ஆகும்? முகம் சுளிக்க தொடங்கும். ஆமா, நான் பாட்டிருக்கேன். அந்த பொருளை பார்க்காமலேயே இது இனிப்பு, இது கசப்புங்கிற உணர்வு எப்படி உள்ள பதிவாயிருக்கு. இதுதான் பாலூட்டிகளோட பரிணாம வளர்ச்சியில லட்சக்கணக்கான ஆண்டுகளா உருவான உணவு ஈர்ப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. Here is where it gets really interesting. எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. சார்ல்ஸ் டார்வினோட பரிணாம வளர்ச்சி தத்துவங்கிறது படிமங்கள், அதாவது ஃபாசில்ஸ் வச்சு நிரூபிக்கப்பட்ட சயின்ஸ். ஆமா. ஆனா இந்த ஆதாரங்களின் படி பார்த்தா தமிழர்களுக்கு இது 20,000 ஆண்டுகால பழமையானதுன்னு சொல்லப்படுதே. ஆமா, ஃபாசில்ஸ் இல்லாம மாடர்ன் மைக்ரோஸ்கோப் இல்லாத அந்த காலத்துல அவங்க எப்படி இந்த எவல்யூஷனை வரையறுத்தாங்கன்னு புத்தகம் சொல்லுது. அவங்க இத உடற்கூறியல் மூலமாவோ படிமங்கள் மூலமாவோ அணுகல. மாறா மனித மனதோட தத்துவர்த்தமான வளர்ச்சியின் மூலமா இதை அணுகியதா புத்தகம் வாதிடுது. அப்படியா? அதனாலதான் பண்டைய தமிழர்கள் கிட்ட 64 கலைகள் மட்டும் இல்லாம அஷ்டாங்க யோகம், சித்திகளோட 16 கலைகள் இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 80 கலைகள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓ, அந்த 80 கலைகளும்? ஆமா, மனிதனை விலங்கு நிலையிலிருந்து பிரபஞ்ச நிலைக்கு உயர்த்துற வழிமுறைகள்னு சொல்றாங்க. அப்படி என்றால் நேயர்களே, இந்த ஆதாரம் முன்வைக்கிற கோணத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உண்ணா நோன்பு அல்லது விரதம்ங்கிறது வெறும் உடம்ப குறைக்கிற டயட் கிடையாது, அல்லது ஒரு சடங்கும் கிடையாது. கண்டிப்பா இல்ல. அது மனிதனை தனது பாலூட்டி மரபணுவுல இருக்கிற அந்த வாய் ருசி அப்படிங்கிற விலங்குத்தன்மையில இருந்து விடுவிச்சு அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போற ஒரு கருவியா பார்க்கப்படுது. இதத்தான் பகவத்கீதையோட 2வது அத்தியாயம் 59வது ஸ்லோகத்தோட ஆசிரியர் இணைக்கிறாரு. விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகின. அப்படின்னா? அதாவது ஆகாரத்தை நிராகரித்தவனுக்கு ஆசைகள் ஒழுகின்றன அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். உணவுங்கிறது ஒரு அடிப்படை போதைப்பொருள் மாதிரி ஆகிடுச்சு. வாவ், உணவே உன அடிக்ஷன் சொல்றீங்க. ஆமா, அந்த போதையிலிருந்து விடுபடும் போதுதான் உடம்பு இயற்கையிலிருந்து நேரடியாக ஆற்றலை பெற திறனை ஓபன் பண்ணுதுங்கிறது அவரோட வாதம். சரி, இந்த மனித உடம்பு உணவை நிறுத்துறது மூலமா ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி காத்துல இருக்கிற நைட்ரஜனை ஈர்த்து எனர்ஜியா மாத்துதுங்கிற புத்தகத்தோட பாயிண்ட நம்ம அப்படியே ஒரு பக்கத்துல வைக்கவும். ஓகே. ஆனா நம்மளோட அடுத்த ஆதாரம் என்னை இன்னும் பெரிய குழப்பத்துல ஆழ்த்துது. என்ன குழப்பம்? செத்துப்போன ஒரு பேட்டரிக்கு மனுஷங்க மாதிரியே ட்ரெய்னிங் கொடுக்க முடியும், அதுவும் காத்துல இருக்கிற நைட்ரஜனை ஈர்க்கும்னு சொல்றது.
நம்பவே முடியாத ஒண்ணா இருக்கே. பார்க்கறதுக்கு அப்படிதான் தோணும். ஒரு உயிரற்ற பிளாஸ்டிக் அப்புறம் உலோகத்தால ஆன பேட்டரிக்கு எப்படிங்க ட்ரைனிங் கொடுக்க முடியும்? அதுதான் ஆராய்ச்சியாளர் இனியன் காமு அவங்க செஞ்சிருக்க கண்ணம்மா அணுக்கரு மின்கலம் அல்லது பானு நானோ குவாண்டம் நியூக்ளியர் பிளான்ட் இதோட மைய கருத்து. ஓகே. அதாவது அணு உலை என்றாலே நமக்கு நினைவுக்கு வர்றது கோடிக்கணக்கான ரூபாய் செலவு, யுரேனியம், ஹெவி வாட்டர், பல அடி தடிமனான கான்கிரீட் சுவர்கள் இல்லையா? ஆமா, அதுதான் கன்வென்ஷனல் நியூக்ளியர் பிளான்ட். ஆனா இவரு குப்பையில போட்ட ஒரு டெட் பேட்டரிய, அதுவும் வெறும் இரும்பு, மலிவான கிராஃபைட் பொடி, அப்புறம் கொஞ்சம் செலோ டேப் இதெல்லாம் வச்சு ஒரு குவாண்டம் நியூக்ளியர் பிளான்ட் உருவாக்கியிருக்காருன்னு இந்த ஆய்வு சொல்லுது. இது எப்படி பாசிபிள்? இது அவர் எப்படி சயின்டிஃபிக்கா டிஃபெண்ட் பண்றாரு? ஆய்வாளர் முன்வைக்கிற விளக்கம் ரொம்ப நுட்பமானது. அவர் பயன்படுத்தின அந்த டெட் பேட்டரியில மீதம் இருக்கிறது வெறும் இரும்பு அப்புறம் கிராஃபைட் பொடி. ஓகே. இதோட அவர் பொட்டாஷியம் 40 அப்படிங்கிற கதிரியக்க ஐசோடோப்பை இணைக்கிறாரு. நீங்க சொன்ன அந்த உண்மையான அணு உலை இருக்குல்ல, அங்க அணுக்கரு பிளவை கட்டுப்படுத்த நியூட்ரான்களோட வேகத்தை குறைக்க கிராஃபைட் தண்டுகள் பயன்படுத்துவாங்க. ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். செர்னோபில் அணு உலையில கூட கிராஃபைட் தான் பயன்படுத்தப்பட்டது. அதே தத்துவத்தை தான் இவர் நானோ அளவுல செஞ்சிருக்கிறதா சொல்றாரு. அந்த மலிவான கிராஃபைட் பொடி பொட்டாசியத்தோட கதிர்வீச்சை கட்டுப்படுத்துற மாடரேட்டரா செயல்படுது. ஓஹோ, அப்படி என்றால் நேயர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல குப்பையில போட்ட ஒரு பேட்டரிக்குள்ள ஒரு மினியேச்சர் அணு உலை இயங்குதுன்னு அவர் வாதிடுறாரு. ஆமா, அது மூலமா கடந்த 49 நாட்களா ஒரு பச்சை எல்இடி விளக்கை எரிய வைக்கிறதா சொல்றாரு. ஆனா எனக்கு இதுல இன்னொரு பெரிய சந்தேகம் இருக்கு. என்னது? மனித உடம்பு காத்துல இருக்கிற நைட்ரஜனை ஈர்க்குதுன்னா அதுக்கு மூக்கு இருக்கு, நுரையீரல் இருக்கு, ஸ்கின்னுல நுண்துளைகள் இருக்கு. கரெக்ட். ஆனா ஒரு டியூரசெல் பேட்டரி அப்படிங்கிறது ஒரு சீல் செய்யப்பட்ட மெட்டல் கண்டெய்னர். அதுக்குள்ள எப்படிங்க வெளியில இருக்கிற காத்துல இருக்கிற நைட்ரஜன் போகும்? இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. ஆராய்ச்சியாளரோட குறிப்புகள் இத குவாண்டம் டீகே அப்படிங்கிற அடிப்படையில விளக்குது. இங்க நைட்ரஜன் வாயுவா, அதாவது பிசிக்கலா காத்தா பேட்டரிய துளைச்சிக்கிட்டு உள்ள போறதில்ல. அப்புறம் எப்படி போகுது? உள்ள நடக்கிற அந்த அணுச்சிதைவு ஒரு குவாண்டம் அழுத்த வெற்றிடத்தை, அதாவது குவாண்டம் பிரஷர் டெபிசிட் உருவாக்குது. அப்போ பேட்டரிய சுத்தி இருக்கிற காத்துல இருக்கிற நைட்ரஜன் 14 அணுக்கள் உள்ள இருக்கிற வெற்றிடத்தோட சப் அட்டாமிக் லெவல்ல ஒரு பிணைப்பை ஏற்படுத்துது. வாவ்! அதாவது இது ஒரு வேதியியல் செயல்பாடு கிடையாது, இது ஒரு குவாண்டம் பிசிக்ஸ் செயல்பாடுங்கறீங்க. எக்ஸாக்ட்லி. மேலும் இந்த பேட்டரி எலக்ட்ரான் மூலமா சக்தி கொடுக்கல, மாறா எலக்ட்ரான் வெளியேறும் போது அங்க மறைஞ்சிருக்க ஃபோட்டான் வெளியே வருதுன்னு சொல்லப்படுதே. இது என்ன தத்துவம்? பேட்டரினாலே எலக்ட்ரான் ஓட்டம் தானே? உண்மைதான், சாதாரண பேட்டரிகள் எலக்ட்ரான் ஓட்டத்தை வச்சு தான் இயங்குது. ஆனா ஆராய்ச்சியாளர் இங்க நீல்ஸ் போர் அவங்களோட அணு மாதிரி தத்துவத்தை மேற்கோள் காட்டுறாரு. ஓகே, நீல்ஸ் போர் மாடல். ஆமா, ஒரு அணுவுல இருக்கிற எலக்ட்ரான் அதிக எனர்ஜி உள்ள பாதையிலிருந்து, அதாவது ஹையர் ஆர்பிட்ல இருந்து, கரெக்ட், அங்கிருந்து லோயர் ஆர்பிட்டுக்கு தாவும் போது அது தன்னோட அதிகப்படியான ஆற்றலை ஒரு போட்டோனா வெளியிடும், அதாவது லைட் பார்ட்டிகள். ஓஹோ. இந்த ஆய்வின்படி அந்த டெட் பேட்டரிக்கு முதல்ல அதிக மின்சாரம் தேவைப்படுற ஒரு விளக்க கொடுத்து ட்ரைனிங் தர்றாங்க. அப்போ அதோட வோல்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த குவாண்டம் வெற்றிடம் உருவாகிற டைம்லயா? ஆமா, அந்த சமயத்துல எலக்ட்ரான்களோட ஓட்டத்தை தாண்டி அதிலிருந்து வெளியாகிற போட்டான்களை நேரடியா அறுவடை செய்யறதா குறிப்புகள் சொல்லுது. இது எப்படி சொல்றது, வியப்பா இருக்கு. மனித உடம்பு எப்படி பசிய பொறுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணி அது கிடைக்காத போது தனக்குத்தானே எனர்ஜியை தயாரிச்சுக்கிற நிலைக்கு மாறுதோ, அதே மாதிரி இந்த பேட்டரிக்கும். ஆமா, இந்த பேட்டரிக்கும் ஒரு அதிக லோட கொடுத்து அதோட வேதியியல் ஆற்றலை முழுமையா வடிச்சு ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளுறாங்க. வேற வழியேயாம அந்த பேட்டரி தன்னைத்தானே காப்பாத்திக்க குவாண்டம் ஆற்றலை ஈர்க்க தொடங்குது. கரெக்ட். பயாலஜியையும் குவாண்டம் பிசிக்ஸையும் இணைக்கிற விதமே மலைக்க வைக்குது. சரி, இந்த ஆய்வோட தற்போதைய மைல்கள் பத்தி ஆதாரங்கள் என்ன சொல்லுது? ஆய்வாளர் இத நியூட்ரான் ஸ்டெபிலைசேஷன் அல்லது நியூட்ரான் நிலைப்புத்தன்மைன்னு சொல்றாரு. கடந்த 4 நாட்களா அந்த மின்கலத்தோட வோல்டேஜ் துளி கூட குறையாம 2.2 வோல்ட் மற்றும் 30 மில்லி ஆம்பியர் அப்படிங்கிற அளவுல மிக நிலையா இருக்கு. 4 நாளா குறையவே இல்லையா? இல்ல, வேதிவினைகள் நடக்கிற ஒரு சாதாரண பேட்டரியில இப்படி வோல்டேஜ் குறையாம இருக்கிறது சாத்தியமே இல்ல. சார்ஜ் குறைய குறைய வோல்டேஜ் இறங்கணும். ஆமா, அதுதான் லாஜிக். ஆனா உள்ள இருக்கிற துகள்களோட அணுக்கருவில் இருக்கிற நியூட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் ஒரு நிலையான குவாண்டம் அழுத்தத்தை உருவாக்கி இந்த கரண்ட் ஃப்ளோவை சீரா தள்ளிக்கிட்டு இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஒருவேளை இது வெறும் வெப்பத்தால உருவான ஆற்றலா இருக்குமோ?
அதாவது பகல்ல அறையில இருக்கிற ஹீட் பேட்டரிய சூடாக்கி அதனால கரண்ட் வருதோன்னு யாராவது கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவர் ஒரு சோதனையும் செஞ்சிருக்காரே. ஆமா, வெயில்ல அந்த பேட்டரியை வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காரு. அப்போ வோல்டேஜ் 2.4 வோல்ட் அதிகரிச்சிருக்கு. அப்போ வெப்பம் காரணமா இருக்குமோ? ஆனா அது அரை மணி நேரத்துக்கு மேல நீடிக்கல. மறுபடியும் சரியா 2.2 வோல்ட்டுக்கு வந்துருச்சு. ஓ. இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இதன் மூலமா இந்த பேட்டரியில உற்பத்தியாகிற ஆற்றல் வெப்பத்தால உருவானது இல்ல, மாறா இது முழுக்க முழுக்க அணுச்சிதைவால, அதாவது ரேடியோ ஆக்டிவ் டீகேவால உருவாகிற குவாண்டம் ஆற்றல் தான் அவர் உறுதியா சொல்றாரு. இது உண்மையிலே பல கேள்விகளை எழுப்புற ஒரு விஷயம்தான். இந்த ஆய்வோட தரவுகளை அவர் அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாரு? இந்த ஆய்வோட டேட்டாவை ஆராய்ச்சியாளர் தனது மகளான இயல் சு இ மூலமா இங்கிலாந்துல இருக்கிற ஹெட்ஃபோர்ட்ஷியர் பல்கலைக்கழகத்தோட ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் துறைக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்கதா ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுது. நேயர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ₹1 குறைவான செலவுல கொஞ்சம் செலோடேப் கொண்டு தயாரிக்கப்பட்ட வெறும் 20 கிராம் எடையுள்ள இந்த சின்ன மின்கலம் முன்வைக்கிற விஷயங்கள் உண்மையாக இருக்குமானால் அது உலகத்தோட எனர்ஜி தேவையே தலைகீழா புரட்டி போடக்கூடியது. கண்டிப்பா. இன்னைக்கு மே 8, 2026. ஆமா, ஆதாரங்களின்படி இந்த மின்கலம் இன்னைக்கு 49வது நாளா தொடர்ந்து எரிஞ்சுகிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள் கழிச்சு, அதாவது மே 10ஆம் தேதி, இது 50வது நாள்ல எட்ட போகுது. ஒரு பொன் விழானே சொல்லலாம். இது ஒரு சுயச்சார்பு அணுக்கரு மின்கலம். இந்த நிலைப்புத்தன்மை 60 நாட்களை தாண்டிடுச்சுன்னா பிசிக்ஸ் உலகத்துல இது மாபெரும் விவாதங்களை கிளப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்ல. சரி, நாம இப்போ இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த 2 வெவ்வேறு ஆதாரங்களையும் நாம சுருக்கமா தொகுத்து பார்த்தா ஒரு மிக பிரமாண்டமான கான்செப்ட் 2 பக்கமும் ஒலிக்குது. ஆமா, மனித உடம்பானாலும் சரி, அல்லது தூக்கி எறியப்பட்ட ஒரு சின்ன டெட் பேட்டரி ஆனாலும் சரி, அவை வெளியிலிருந்து வர்ற எரிபொருளை மட்டுமே நம்பி இருக்க வேண்டியதில்ல. இயற்கையில எங்கும் நிறைஞ்சிருக்கிற கார்பன் 14 மற்றும் பொட்டாசியம் 40யோட கதிரியக்க சிதைவை அறுவடை செய்யறதன் மூலமா தடையற்ற ஆற்றலை பெற முடியுங்கிறது தான் இந்த ஆதாரங்களோட மையப்புள்ளி. அதுதான் இங்குள்ள சுவாரஸ்யமே. தகுந்த பயிற்சியும் ஒரு குறிப்பிட்ட வெற்றிடமும் உருவாக்கப்படும் போது புறத்துல இருக்கிற எதையும் சாராம அகத்திலிருந்தே இந்த பிரபஞ்ச ஆற்றலை நாம ஈர்த்துக்க முடியும் அப்படிங்கிறத பயாலஜி அப்புறம் குவாண்டம் பிசிக்ஸ்னு 2 வெவ்வேறு தளங்கள்ல வச்சு இந்த ஆதாரங்கள் வாதிடுது. கரெக்ட். நேயர்களே, இந்த ஆழமான தேடலோட முடிவுல உங்ககிட்ட நாங்க ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். நாம எல்லாருமே ஆற்றல் அல்லது எனர்ஜி அப்படின்னாலே வெளியிலிருந்து நமக்கு ஊட்டப்பட வேண்டிய ஒண்ணுன்னு தான் காலம் காலமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உணவு நமக்கு வெளியில இருக்கு, மின்சாரம் நமக்கு வெளியில இருக்குன்னு நினைக்கிறோம். ஆமா, ஆனா இந்த ஆதாரங்கள் சொல்றது போல உங்க உடம்புக்குள்ளயும் நீங்க செத்து போச்சுன்னு தூக்கி எறிகிற குப்பையான பொருட்களுக்குள்ளயும் கோடிக்கணக்கான ஆண்டுகளா சிதைவடைஞ்சுக்கிட்டு இருக்கிற அணுக்கள்ல தான் இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய தீராத ஆற்றல் ஒளிஞ்சிருக்குன்னா, அழிவு அல்லது இறப்புங்கிறது உண்மையிலேயே ஒரு முடிவா, அல்லது அது கற்பனை கெட்டாத ஒரு புதிய ஆற்றலோட தொடக்கமா? நீங்களே சிந்திச்சு பாருங்க.